செந்தில் பாலாஜி அவருக்கு மட்டும் ஒரே ஒரு உதவிய தற்போது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காரு. இதனால செந்தில் பாலாஜி நமக்கும் வேற வழி இல்ல. இத விட்டா நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரும் இப்ப முதல்வர் விஜய் அவரு சொல்லியிருக்க அந்த யோசனைக்கு சம்மதமும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதனால அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திமுக அவங்க தலைமை, அவங்க கட்சி, முக்கியமா உதயநிதி அதேபோல ஸ்டாலின் 2 பேருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. இதனால கடைசியாக திமுக அப்படிங்கிற அந்த கட்சியே இல்லாம அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு செந்தில் பாலாஜி அவர் தள்ளப்பட்டிருக்காரு. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியான ஒரு சில நடவடிக்கையை செந்தில் பாலாஜி அவரை வச்சு எடுக்க இருக்காரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன உண்மையாகவே செந்தில் பாலாஜி அவர் என்ன செய்ய போறாரு? செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் விஜய் செஞ்சு தரப்போற சின்ன உதவி தான் என்ன அப்படின்னு பரபரப்பான நம்ப முடியாத தகவல்கள் வெளியாயிருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அரசியல் தலைவராக வலம் வந்தவர் தான் செந்தில் பாலாஜி. ஆனால் இப்போ அவருடைய நிலைமை ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமைக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில தான் செந்தில் பாலாஜி இருக்காரு. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 5 6 வழக்கு கத்தி மாதிரி செந்தில் பாலாஜி அவர் கழுத்துக்கு மேலேயே தொங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்துன்னு செந்தில் பாலாஜி புதிய புதிய வழக்குகளில் அவர் சிக்க இருக்காரு. ஸோ இதனால் செந்தில் பாலாஜி இந்த வழக்குகள் எல்லாத்தையும் சமாளித்து அவர் மீண்டு வந்து திரும்பவும் அரசியல் அவர் செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காத காரியம். எப்படியாவது 1 2 வழக்கில் அவர் சிக்கினா கூட ஆயுள் முடிகிற வரைக்கும் அவர் சிறையில் இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலைமையில தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர் இருக்காரு. ஸோ இதனால் இவருக்கு இப்போதைக்கு யாராச்சும் உதவி பண்ணணும், இவரை யாராவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த நிலைமையில செந்தில் பாலாஜி இருக்காரு. ஆனால் திமுக தலைமை அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவரை சுத்தமாக கண்டுக்கிறது இல்லை. செந்தில் பாலாஜி அவர் ஸ்டாலின் இல்லைனா உதயநிதி அவங்கள சந்திக்க வந்தால் கூட சந்திக்காமல் அவரை சந்திக்கிற அந்த வாய்ப்பை புறக்கணிச்சிக்கிட்டு வராங்க. முக்கியமாக ஸ்டாலின் அவரை சந்திச்சே பல நாட்கள் ஆயிடுச்சான் செந்தில் பாலாஜியை சந்திச்சு. அந்த அளவுக்கு இனிமேல் நமக்கு செந்தில் பாலாஜி அவர் பயன்பட மாட்டார், அவரை நம்ம கட்சிக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு தான் மேலும் மேலும் கெட்ட பெயர் ஏற்படும், செந்தில் பாலாஜி நமக்கு இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை திமுக தலைமை எடுத்துட்டாங்க. இதனால் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார். இங்கே தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் தலைமையில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போட இருக்காங்க. அதே போல் திமுக தலைமை கைவிட்டுட்டாங்க. டெல்லி தலைமை செந்தில் பாலாஜி அவரை எப்போ கொத்தோட அவரை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னும் டெல்லி தலைமையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் நமக்கு இனிமேலும் திமுகவில் இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சா கூட பரவாயில்ல, நம்மளுடைய வாழ்நாள் மீதி இருக்கிற வாழ்க்கை எல்லாமே சிறையிலேயே கழிஞ்சிடும், நம்ம வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் வேகமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர் திமுக கட்சியை விட்டு வெளியே வந்து பாஜக கட்சியில் சேர்ந்துடலாமா அப்படிங்கிற அந்த பிளான் பேச்சுவார்த்தையில் இப்போ செந்தில் பாலாஜி இறங்கியிருக்காரு. ஏன்னா பாஜக அவங்களும் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர தலைவர், ஒரு சரியான தலைவர் யாருமே இல்லாமல் அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக என்ன செய்கிறது அப்படின்னு புரியாத நிலைமையில் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவரை மாதிரியான ஒரு முகம் தெரிந்த நபர் பாஜக கட்சிக்கு உள்ள ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தால் அது பாஜகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பாஜக அவங்க யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர் ஒரு ஊழல் பெரிச்சாலி. இப்படிப்பட்ட ஒரு நபரை பாஜகவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக இன்னுமுமே கூட பாஜகவுக்கு கெட்ட பெயர் தான் வரும். அதனால் இப்போ பாஜக தலைமை இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி தன்னை எப்படியாவது கரூர் வழக்கு, டாஸ்மாக் வழக்கு, இப்படி பல வழக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த நேரம் வேணாலும் அவரை யார் வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறதால நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவில் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர் இறங்கியிருக்காரு. ஆனால் இது நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் இருக்குது. ஸோ அப்படி ஒருவேளை பாஜக தலைமை செந்தில் பாலாஜி அவரை ஏற்றுக்காமல் பாஜக அவங்களும் எங்கள் கட்சிக்கு ஒன்றை மாதிரி ஊழல் பெரிச்சாலி வேண்டாம் அப்படின்னு அவங்களுமே கைட்டு விட்டுட்டாங்க செந்தில் பாலாஜியை அவரை அப்படின்னா அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அவர் அப்ரூவர் ஆயிடலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கும் மேலாக சிறையில் திமுக அவங்களுக்காக ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். வந்ததுக்கப்புறமா அவருக்கு ராஜபோக உபசரிப்பு திமுகவில் கொடுத்துருந்தாலுமே இந்த இடைப்பட்ட நாட்களையுமே திமுகவுக்கு மட்டுமே தான் செந்தில் பாலாஜி உழைச்சி கொட்டியிருக்காரு. இப்போ ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, எல்லாமே போனதுக்கப்புறமா திரும்பவும் திமுக தலைமை செந்தில் பாலாஜி அவரை கொஞ்சமாவது ஆதரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுமே இப்போ செந்தில் பாலாஜி அவரை கைட்டு விடுற மனநிலைமையில் இருக்காங்க.
இதனால் திரும்பவும் ஜெயிலுக்கு போனோம். திமுக அவங்களும் நம்மளை கழட்டி விட்டுட்டாங்க. இனிமேல் அவங்களுக்காக நம்ம எதுக்கு சிறைக்கு போனோம்? அவங்களுக்காக நம்ம எதுக்கு தியாகம் பண்ணணும்? அதுக்கு பதிலாக திமுக அவங்க செஞ்ச அந்த தவறு, அவங்க கூட சேர்ந்து அடிச்ச அந்த கூட்டு, அது எல்லாத்தையுமே நேரடியாக திமுக அவங்கள காட்டி குடுத்துட்டு, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவ செந்தில் பாலாஜி அவரு எடுத்ததாக இப்ப பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த யோசனை நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி எல்லா ஊழல், எல்லா குற்றம், செஞ்ச எல்லா விஷயத்தையுமே திமுக தலைமை, அதாவது ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பொது வெளியில கூறி, நீங்க அப்ரூவர் ஆகி அவங்களுக்கு தண்டனை பெற்று தர்ற மாதிரியான விஷயத்துல செயல்ல செந்தில் பாலாஜி அவர் ஈடுபட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவருக்கு மேற்கொண்டு அதிகப்படியான தண்டனைகள் கிடைக்காம, ஸ்டாலின், உதயநிதி இவங்க 2 பேரும் வசமாக சிக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவருக்கான அந்த தண்டனை பெருசாக கிடைக்காம நாங்கள் காப்பாற்றுறோம், நீங்கள் அப்ரூவர் ஆனீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு அதிகப்படியான தண்டனைகள் கிடைக்காம முதல்வர் விஜய் அவருடைய தரப்பில் இருந்து ஏதோ நியாயமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள் மட்டும் கிடைக்கும்படி செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை செந்தில் பாலாஜி அவருக்கு தந்திருக்காங்க. இதனால் செந்தில் பாலாஜி அவர் நமக்கு இனிமேல் வேறு வழி இல்லை, ஒன்று பாஜக தலைமை அவங்க ஏற்றுக்கணும், அவங்க ஏற்றுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம தனித்து விடப்படுவோம், நமக்குன்னு யாருமே ஆதரவு இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம சிக்கணும் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க சிறையில் கழிக்க வேண்டிய மோசமான நிலைமைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்படுவார். அந்த பயம் இப்போ செந்தில் பாலாஜி அதே போல் அவருடைய தம்பி அசோக் 2 பேருக்குமே ஏற்பட்டிருக்கு. இதனால் வேறு வழி இல்லை, நம்ம செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவருக்கு கீழே நம்ம சரண் அடைஞ்சிடலாம். நம்ம அப்ரூவர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறமா ஸ்டாலின் அதே போல் உதயநிதி கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கொத்தாக வசமாக சிக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் செந்தில் பாலாஜி கரூர் விஷயத்தில் இருந்து டாஸ்மாக் ஊழல், இடி இப்படி நிறைய விஷயம் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி நான் அடித்த கொள்ளை பணம் எல்லாத்தையுமே நான் ஸ்வீட் பாக்ஸுகளாக கொண்டு போய் அங்கே திமுக தலைமைக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஆதாரத்தோட செந்தில் பாலாஜி அவர் ஒத்துக்கிட்டா போதும், அப்படியே கொத்தாக அப்பா மகன் 2 பேருமே வசமாக சிக்குவாங்க. இடி ரெய்டில் இருந்து சிபிஐ எல்லாருமே டெல்லியில் இருந்து உள்ளே வந்து ஸ்டாலின் அதே போல் உதயநிதி 2 பேரையுமே நிச்சயமாக கைது பண்ணாமல் விட மாட்டாங்க. ஸோ இது ஒன்று செந்தில் பாலாஜி அவர் செஞ்சால் போதும், நிச்சயமாக அவர் அதிகப்படியான குற்றத்தில் இருந்து சிக்காமல் அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செந்தில் பாலாஜி அப்ரூவ் ஆகும்படி இப்போ முதல்வர் விஜய் அவருடைய தரப்பில் இருந்து செந்தில் பாலாஜி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவருமே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்ரூவர் ஆகிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்ததாக தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படி செந்தில் பாலாஜி எல்லா விஷயத்தையும் திமுக தலைமையை பற்றி எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சு அப்ரூவர் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக உதயநிதி அதே போல் ஸ்டாலின் 2 பேருமே அவங்க சிறைக்கு போகிறது உறுதி. ஸோ திமுக தலைமை அதே போல் கனிமொழி இன்னும் மற்ற மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே கூட ஸ்டாலின், உதயநிதி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம திமுகவை கைப்பற்றிடலாமா அப்படிங்கிற முனைப்போடு தான் இருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர் இப்போ அப்ரூவர் ஆயிடலாம் அப்படிங்கிற இந்த முடிவு எடுத்திருக்கிறது இப்போ ஸ்டாலின், உதயநிதி அவங்க 2 பேருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அதிகபட்சம் இப்போ எப்படி அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்கோ அதே போல் திமுக கட்சியும் பார்த்திங்கன்னா அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு அதிரடி வேலையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர் எப்போ அப்ரூவர் ஆக போகிறாரு, என்னென்ன புட்டு வைக்க போகிறாரு திமுகவை பற்றி அப்படின்னு.